மாறன் சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. மாறனுக்கு ஒரே சந்தேகமாகிடுச்சு. அப்படியே வந்து பீச் ஓரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து கேட்குறாங்க. மாறா, என்னடா உனக்கு எதுவும் என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இவகிட்ட டேரெக்டாக கேட்கலாமா வேணாமா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி மாறன் யோசிக்கும்போது அப்படியே இயற்கையோட இயற்கையாக வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து மெய் மறந்து போயிட்டாங்க. மாறனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, என்னடா அது வீராவை ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டே இருக்கோமே, நம்ம வீராவை காதலிக்கிறோம், நம்ம பார்த்து அவள் வேற கோவப்பட போகிறான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக வந்து கண்ணை சிமிட்டிட்டு அப்படியே பார்க்கும்போதே வீரா வந்து லவ்வாக வந்து பார்க்குறாங்கங்கிற விஷயத்தை வந்து மாறன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மாறனை பார்த்து வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் வந்து மெய் மறந்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில். மாறன் வந்து கேட்கலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசனையிலேயே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீரா என்ன கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சொடக்கப்பட்டு சத்தத்தை வந்து உண்டாக்குறாங்க. உடனே வந்து வீரா வந்து தெளிவாயிடுறாங்க அந்த இடத்துல. ஓ, இது எல்லாம் கனவா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன, எதுவாக இருந்தாலும் கேளு, நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னா வந்து அவங்களுக்கே ஒன்றும் புரியல. என்ன இவன் இப்படி கேட்குறான், அந்தளவு வந்து வெளியில் வந்து தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல. ஓ, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. என்னடா உனக்கு அப்படியா தெரியுது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு இனிமேட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி அப்படியே போகிறாங்க. இவளோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா என் கூட வந்து சகஜமாக சிரிக்கிறா, பேசுகிறா. வீரா ஒரு நிமிஷம் நில்லு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே, ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றுறேன்னு வச்சுக்கிங்க, ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு தெரியலையே, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா இல்லை என்கிட்ட எதுவும் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கே, இத்தனை நாளாக வந்து உன் மேலே கோவத்தில் இருந்தேன், இப்போ அந்த கோவம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்ககிட்ட வந்து யாரும் பேச மாட்டாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, அந்த வீரா தான் சரியா, நீ எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காத, இன்னமும் உன் மேலே நான் கோவமாக தான் இருக்கேன்னு இந்த பக்கம் திரும்பி நின்று சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியே வந்து மாறன் வந்து திரும்பி பார்க்குறாங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணுன்னே இவ இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காளா, இவளை பார்த்தா வந்து லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, ஆனால் கேட்டால் வந்து இது மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்கிறாளே, என்ன காரணமாக இருக்குன்னொன்னே வீரா சிரிக்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க. அப்படியே வந்து கையை கோத்துக்கிட்டு ஒத்துமையாக வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல போகும்போது ஆப்போசிட்டில் வந்து சின்ன பசங்களாம் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவோட வந்திருக்காங்க போல இருக்குது. அங்கே வந்து பார்க்குறாங்க. குழந்தைய பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அப்படியே வந்து பூரிப்பாயிடுறாங்க நம்ம வீரா. உடனே வந்து என்னது குழந்தையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம மாறன் மட்டும் பார்க்குறாங்க. உனக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்குமா, யாருக்கு தான் பிடிக்காதுன்னு அப்படியே வந்து சின்ன குழந்தைங்க வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பீச் ஓரமாக வந்து மண்ணு கட்டிட்டு அங்கேயே வந்து நம்ம வீரா வந்து கியூட்டாக அழகாக வந்து உட்காந்து குழந்தையா வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மாலேருந்து எல்லாரும். இந்த பொண்ணு எப்போதும் வந்து அடம் பண்ணிக்கிட்டே இருக்குமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என்னது குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குதா, நான் வேணால் ஊட்டி விடலாமா அப்படின்னு சொன்னேன். நான் ஊட்டி விடலாமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க. ஊட்டி விடுங்கிற மாதிரி அவங்களும் சொன்னோன்னே அப்படியே வந்து கிட்ட அழகாக வந்து மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு வீரா வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிருது. என்ன ஆச்சரியமாக போச்சு, அம்மா ஊட்டி விட்டா கூட அவள் சாப்பிட மாட்டான், நீங்கள் ஊட்டி விட்டா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே கையை வந்து அலம்பிட்டு நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே வீரா கூடவே வந்து கிட்ட அழகாக வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே வந்து என் கூட நல்லா வந்து செட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி வீரா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்கன்னு சொல்லி வீரா வந்து அவங்கக்கிட்ட வந்து குழந்தைய வந்து கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, மனசு கூட வந்து ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. நம்ம வீரா வந்து கற்பனையில் நானும் மாறணும் 5 வருஷம் கழிச்சு 2 பேரும் குழந்தையோடு வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்து வராங்க. கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்க போல். குழந்தைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கிட்ட அழகாக வந்து கொஞ்சிக்கிட்டே வராங்க. இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்ல மாறா, என்ன பண்ணுறது, சேட்டை பண்ண தான் செய்வான், என்ன பண்ண முடியும், அம்மா செல்லமாச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வீரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னமோ சேட்டை பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்டோன்னே, ஓ இதெல்லாம் கனவா, என்னது கனவாவா, அப்போனா ஏதோ ஒன்று ஃபேஸில் வந்து சந்தோஷம் வந்து உனக்கு தெரியுது, என்ன யோசிச்ச, அதெல்லாம் எதுவும் சொல்ல கேட்காதப்பா, அதெல்லாம் எனக்கும் அவருக்கும் நடுவில் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா, அவர் யார், நான் தானே அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவும் நினச்சிக்காத, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. கண்மணிக்கு இந்த பக்கம் வந்து ஒன்றுமே புரியல. என்னடா அது, நம்ம தங்கச்சி வந்து 4 அடிவில் வந்து மாறனை வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது கண்மணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பீச் ஓரமாக வந்து போயிட்டு வந்துட்டோம், பார்த்தியா காலில் வந்து செருப்புலலாம் வந்து மண் ஒட்டியிருக்கு, நீ எதுவும் சோதித்து பார்க்காத, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நடந்து
கொஞ்சம் டயர்டாயிட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நானும் மாறனும் ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்மணி முன்னாடி வந்து பேசும்போது, இதெல்லாம் என்னால நம்ப முடியல. அப்படியா? நம்ப முடியலையா? உன்ன நம்ப வைக்கணுமா? அப்படின்னு சொல்றாங்க. பழையபடி நான் உன்ன நம்ப வைக்கிறதுக்காகலாம் சொல்லல. எனக்கே இப்போ ரொமான்ஸ்லாம் வந்து தேவைப்படுது. மாறா இங்க வாயேன் அப்படின்னு சொன்னோனே வந்து, என்ன ஆச்சு? என்னால வந்து நடக்க முடியல. மாடிப்படியெல்லாம் ஏறலாம் முடியாது. என்ன தூக்கிட்டு போறியா? அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து கேட்கறாங்க. ஏன்டி நீயா தான் என்கிட்ட பேசுறியா? அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி முன்னாடி கேட்கறாங்க. ஏன்டா? உன்னால தூக்க முடியும்னா சொல்லு, தூக்கிட்டு போ. முடியாதுன்னா சொல்லு. என்னது முடியாதா? என்ன இவ அசிங்கப்படுத்துறான்னு சொல்லி, வீராவ அப்படியே வந்து கை தாங்கலா தூக்கிட்டு அப்படியே வந்து போறாங்க. இத வந்து ராமச்சந்திரனும், நம்ம வள்ளியும் பார்க்குறாங்க. "பாத்தியா நம்பளோட மருமக எவ்வளோ வந்து அழகா இருக்கா? தூக்கிட்டு போறான். டேய் ராகவா இதெல்லாம் பார்த்து கத்துக்கடா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றப்ப கண்மணி மாட்டுக்கு கோச்சிட்டு வேக வேகமாக போகிறாங்க. அந்த பாக்கியெல்லாம் உனக்கு கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப என்னது கண்மணி வந்து பேசக்கூட மாட்டேங்கிறாளே இப்படியெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவன் மனசில் வந்து மாறன் மேலே இருக்கிற கோவம் வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராகவன் அந்த இடத்துல. அப்படியே வந்து இறக்கி விட்றாங்க. "என்னடா ரூம் வாசல்லே வந்து இறக்கி விட்ற? உள்ள வரைக்கும் கூட்டிட்டு போ." என்ன இவ ஃப்ரெண்டுன்னு சொல்றா, ஆனா ஃப்ரெண்டு மாரி இவ நடந்துக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி மாறனுக்கு இன்னமும் வந்து சந்தேகத்த அதிகப்படுத்துற மாரி தான் வீராவோட நடவடிக்கைலாம் அப்படிதான் வந்து இருக்கு. எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் காதல வந்து சொல்லப் போறாங்க நம்ம வீரா வந்து மாறன்ட்ட.